நிவாஸ் டிராவல்ஸ் வந்து விட்டார்கள். ஓகே, ஜோதி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. ஒரு காலத்தில் உங்கள் திருச்சென்மனாரத்தில் இருந்தவர் தான் இப்போ உங்களோட இப்போ பேசிகிட்டு இருக்காரு. மேலாய்க்குடியில் 3வது குடியிருப்பு தானே திருச்சென்மனாபுரம். ஹைஸ்கூலில் எங்கள் தாப்பனார் வேலை பார்த்தவருங்க. அவர் பேர் ஐயாத்துறை பிள்ளைன்னு பேர். 1967களில் நாங்கள் திருச்சென்மனாபுரத்தில் நாங்கள்லாம் இருந்தோம். மேலாய்க்குடிலேருந்து வர்றான்னு சொன்னோன்னு சரி நம்மளும் கூட கொஞ்சம் நிற்போமேன்னு தான் இப்போ உங்களெல்லாம் பார்த்தது. உங்களெல்லாம் தெரியாது, இருந்தாலும் ஊர்லேருந்து வர்றாங்க. இப்போ ஹைஸ்கூலா ஹையர் செகண்டரி ஸ்கூலா மேலாய்க்குடி? அது திருச்சென்மனாபுரத்தில் ஹையர் செகண்டரி ஆயிடுச்சு. ஓகே, ஏன் சாப்பிட என்னாச்சு? சாப்பிடுங்க பாப்பா. என்ன அம்மா ஊட்டணுமா? சாப்பிடுங்களா? அவர் வந்து கேப்புதூரில் ராமவரம் நகர்னு ஒரு வீடு மாடியெல்லாம் வச்சு நடத்துவார். மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரையும் அழைச்சி ஒரு சொற்பொழிவு எல்லாம் பண்ண. ஐயா அதான் இங்கே பார்த்து அடிக்கடி பார்த்ததாக இருக்கு. இப்போ அதுக்கப்புறம் நந்தி சரவணன் சரி சரி நந்தி சரவணன். ஓகே ஓகே. எல்லாருமே கடைசி குடியிருப்பா இல்லை மேலாய்க்குடி 3 குடியிருப்புல கலந்து வந்திருக்கா? நல்லது. எல்லா மக்களெல்லாம் நல்லா இருக்கீங்களா இங்கே மேலாய்க்குடியில்? ஆமாம், உங்கள் ஊருக்காரங்க நம்பரெல்லாம் விசாரிச்சுக்கிறார். பரமக்குடி சொந்த ஊர், ஆனால் மேலாய்க்குடியில் ஒரு காலத்தில் எங்கள் தாப்பனார் தமிழாசிரியர் பணிபுரிஞ்சாங்க. ஆமாம், பொறுமையில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தது இறைவனுடைய கட்டளையில் இதுவும் ஒரு செயல் இருக்கலாம். எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட ஆட்கள் ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னால் பிறவி பயன் பெறக்கூடிய அடித்தளம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆக இந்த இடத்துக்கு நம்ம ஒரு இடமும் வரும்பொழுதும் ஒவ்வொரு வகையில் ஒரு தேர்ச்சியான மனிதராக நம்ம வாழ்க்கையில் மாறணும். வருஷமெல்லாம் 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த பையன் எந்த வகையில் வருவான், அதுபோல் இல்லாமல் கொஞ்சம் 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 மேலே வந்து எல்லாரும் ஒரு நாள் இறைவனடி சேர்றதுக்காக இத்தனை கோடி ஜனங்கள் பிறந்திருக்கிறது. எத்தனையுமே இப்போ ஒரு இறைவனடி சேர்றதுக்கு தான். வேறு குறிக்கோள் என்ன கிடையாது. இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? பிள்ளைய பெற்று அதை கட்டி கொடுத்து அதுக்கு 2 பிள்ளைய பெற்று அதுகளை கரெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும் வரணும். நம்ம அது இறைவனுடைய அருளால் பல செயல்களில் நம்ம ஈடுபட்டு அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையிலும் முன்னேறி அன்பு, தயவு, கருணை 3 தான் வள்ளல் பெருமான் எடுத்துக்கிட்டார். இப்போ மற்ற இத்தனை பேர் புண்ணியம் பெற்றவங்கள் ஒரு பாடலை மட்டும் பாடிக்கிறது. புரந்தரதாசர் அவர்லாம் சும்மா வேணியை வச்சுக்கிட்டு 2 பஜனையை பாடி அங்கே 2 சாப்பாடை வாங்கி கொடுத்து அதில் முன்னேறி அவரும் இறைவனை கண்டார். எல்லா வழியிலும் இறைவனை காணலாம். திரும்பி அவர்கள் அந்த அளவில் நின்று போயிடுறாங்க. இறைவனை கண்டாச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே உனக்கு ஒரு வழி இருக்கு, வாழ்நாளில் இரவா நிலையை அடையலாம்னு சொன்னவர் வள்ளல். வேற யாரும் மரணந்தினா பெருமாள் சொன்னாங்க. அந்த நிலை உயர்ந்த நிலையில அத்தனை விட்டதுனால வந்த லாபம்ங்கிறார் வள்ளல் பெருமாள். அந்த சுத்தம் இந்த சுத்தம், அந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன், இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன், நான் அங்கே சாப்பிட்றதில்லை, அது மேஜரான வீடு,
இப்படியெல்லாம் பல வழியில இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட அத்தனையும் நம்ம பொய்ன்னு நினைச்சு நம்மளா ஒரு ஒரு சுத்தத்தை நம்ம எல்லாம் வளர்த்துக்கிட்ட மாதிரி சுத்தமா இருக்கிற நிலையே அதுலயே தப்பி நம்ம ஒரு சரியில்லாத வழியை கண்டுபிடிச்சு வந்துட்டோம். 1000 சுத்தங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் நீங்க சாப்பாடு இல்லாமல் இருக்க முடியும்னா அது பெரிய கெட்டியார்த்தனம். ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிடல பாடின வேற பாடல்லாம் வச்சுட்டு அறிவுரை பாடலாவே சொல்லு. அருட்பாவை படித்தா என்ன இருக்கும், அருட்பாவை படித்தா இதான் கிடைக்கும்னு சொல்றாரு. உங்களோட